விக்ரமோட தம்பி கேரளாவில் போலீஸரை பார்க்குறான். இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்க காரணம் விக்ரமை தேடி. இவன் எல்லாத்தையும் போய் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் துபாயில் கார் ஷாப் வச்சுருக்கான்னு. என்ன வேணும் உங்களுக்கு? விக்ரம் யாரையா தெரியுமா? நீ யார்? எனக்கு தெரியுமே. விக்ரமோட தம்பி துபாயில் கார் கம்பெனி வச்சுருக்கேன். அதுவா தம்பி, நானும் விக்ரம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்பப்போ மீட் பண்ணுவோம். இப்போதான் இடையில ஆனால் பார்க்குறதில்ல. வீடு இங்கே தான் இருக்குவோம். தம்பி உள்ளே போ, உள்ளே போ. வரேன். சாகரே ஆனா இவன் தாங்க சாகர், சந்தானத்தோட ஃப்ரெண்டு. கேட்ட மூடுறான். ஆனால் இவன் அவனை அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவான். எதுக்கு கூப்பிடுவானே தெரியாது. நான் வந்து விக்ரம் தேடி வந்திருக்கேன். புரியல. விக்ரம் தேடி வந்திருக்கேன். விக்ரம் தம்பி. விக்ரமோட தம்பியா? எந்த ஊர்? துபாயில் இருந்து கார் கம்பெனி வச்சுருக்கேன். எங்கேதான் இருக்காரு? ரொம்ப நாளாக காணணும். வர நீ உட்காருப்பா. ஒரு 2 நிமிஷம் சரி. தெரியுமா? நல்லா குத்துன அப்படிங்கிற. சந்தானா ஒழுங்கா சாகுற சம்பளத்தை கொடு. சரி நீ போயிட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன். நான் உன் அண்ணனோட நம்பர் தருவேன். உன் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வர சொல்லணும். சாகரே அவன் போயிட்டானா? திரும்பி கூப்பிடுப்பா. சாகரே தம்பி வாடா. ஃபோன் எடுத்துடா. உன் அண்ணன் நம்பர் கொடுத்து அவனுக்கு வர வைக்கணும். புது மாடல் போல. ஆனா சரி ஃபோனாவே வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்கிற நம்பருக்கு அடி. நானே அடிக்கிறேன். 9345638802. கல்ல குத்திடுவான். ஒழுங்கா பேசு. ஹலோ விக்ரம்ண்ணா, நான் தான் உன் தம்பி பாசிட்டு பேசுகிறேன். என்னை வந்து கடத்தி வச்சுருக்காங்க யாரோ. நீங்கள் வந்து கும்பகோணத்தில் ஹாஜியார் தெருவில் இருக்க குடோன் வந்துருங்க. என்ன சொன்னா? அவன் வரட்டும். அண்ணனை தம்பி சேர்த்து போடுறேன்.
இது கும்பல் இருக்கு. நம்ம இங்கேருந்து போகிறது தான் நம்மளுக்கு. நான் செக்கிங் பண்றேன். பொறுமையா மாட்டேங்க. நாயை தூக்கி போடுங்கடா. வெட்டிடுவோமா? அப்படியே கடக்கட்டுமா? வெட்டிடுவானா? வேணாம் வா. வேற என்ன பண்றது? இப்போ